வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். என்னுடைய ஆச்சாரியா திரு பால்யா அவர்கள் ஒரு புரியாத புதிர் நண்பர்களே. அவர் கூட நாங்கள் 15 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் அவரை இன்னைக்கு வரைக்கும் எங்களால் முழுமையாக அவரை புரிஞ்சுக்க முடியல. அவர் சில நேரத்தில் காரணமே இல்லாமல் அமைதியாகிடுவார். சில நேரங்களில் ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருப்பார். ஆனால் அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் அவர் ரொம்ப தீர்க்கமாக எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருப்பார். சில நேரங்களில் கோவப்படுவார். ஒரு ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு புரியாது. வெளி சூழ்நிலை நல்லா தான் இருக்கும், ஆனால் திடுதிப்புன்னு கோவப்படுவார். மனிதர்களாகிய நம்ம எப்போவுமே ஒரு காரண காலத்தோடையும் வாழ்ந்து பழகிட்டோம். ஒரு மனிதன் கோபிக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்போம். ஒரு மனிதன் சிரிக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்போம். இப்படியே கேட்டு வாழ்ந்து பழகிட்டோம். ஆனால் வெளி காரணங்கள் எதுவுமே இல்லாமல் வெளியில் எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும்போது கூட அவர் அழுததை நான் பார்த்துருக்கேன். அவர் சிரித்ததை நான் பார்த்துருக்கேன். இது எனக்கு புரியலை. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு புரியலை. நான் சில நேரங்களில் அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், எதுக்காக அழுகிறீங்க? இங்கே எல்லாமே சிறப்பாக தானே நடந்துகிட்ருக்கு. எதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் உள் உலகத்தில் நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணுறீங்க? வெளியில் எல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் உங்கள் உள் உலகத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கா? என்ன, எதனால் இது? மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய தருணத்தில் ஏன் உங்கள் கண்கள் கலங்குது அப்படின்னு கேட்டிருக்கேன் நண்பர்களே. இது என்னோடய அனுபவம். இது நான் அவர் கூட இருந்து உணர்ந்த விஷயம். ஒரு உண்மையான மனிதரை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறத நீங்கள் கடைசி வரையும் பொறுமையாக கேட்டுத்தான் ஆகணும். இல்லைன்னு சொன்னால் இது உங்களுக்கு புரியாது. இறைவனை நம்ம உணர்ந்துக்கிறதும் ஒரு குருவை உள்ளது உள்ளபடி உணர்ந்துக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். இந்த ரெண்டுமே சமமானது. இறைவனை நம்ம கண் கொண்டு பார்க்க முடியாது. இறைவனை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் குரு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கார். அவர் நம்ம கூட பேசக்கூடிய மனிதராக இருக்கார். நம்ம கூட கலந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். குருவோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறாம இறைவனை ஒரு காலம் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை. அதனால் என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னோடய அனுபவத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறத முழுமையாக கேளுங்க. அப்படி ஒரு நேரத்தில் அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, எதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் அவர் இந்த வாழ்க்கையை நினச்சி ஃபீல் பண்ண போகிறதே கிடையாதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா என் குரு அடிக்கடி சொல்லுவார், இந்த பூமி மனிதர்கள் வாழ்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத பூமி, வசிக்கிறதுக்கு தகுதி இல்லாத இடம். நம்ம சொந்த இடத்துக்கு போகணும். இது ஒரு மயான பூமி. இங்கே உட்காந்துருக்கோம். இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இந்த பந்த பாசம் இதில் மாட்டிக்கிட்டோம். நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்களை நினச்சி அழுதுகிட்டு இருக்கோம். நாம் இறந்த காலத்தை பற்றி வேதனைப்படுறோம். எதிர்காலத்தை பற்றி பயப்படுறோம். இது மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத பூமின்னு அடிக்கொரு ஒரு முறை சொல்லுவார். அப்போ இந்த உலக சுகத்துக்காண்டியோ இந்த உலகத்தில் ஏற்படுற கஷ்டங்களுக்காண்டியோ அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிஞ்சு இருக்காதுன்னு எனக்கு தீர்க்கமாக
தெரியும். அவர் இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனிதர். அப்புறம் எதுக்கு அழுகிறீங்க, என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவரோட குருவை நினைவு கூர்றாரு. இப்படி ஒத்தையிலே எனக்குன்னு ஒரு கடமைன்னு சொல்லி, எனக்குன்னு ஒரு பொறுப்புன்னு சொல்லி, இதை செய்யுன்னு சொல்லி என்னைய ஒத்தையில் விட்டுட்டு போயிட்டீங்க. நான் இங்கே துக்கப்படுறேன்ப்பா. எல்லா மனிதர்களும் எவனுமே அவனவன் சுயநலத்துக்காண்டியும் இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு அவனுடைய இச்சைக்காண்டியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இறைவனை பற்றி யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இந்த மாயையான உலகத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு போய் நீங்கள் நல்லது எடுத்து சொல்லுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பரிபூர்ணமாக சொல்லி கொடுத்தீங்க. பரிபூர்ணமாக முக்தி அடைந்த ஒரு மனிதனை, நல்ல நிலைக்கு வந்த ஒரு மனிதனை, நீ தான் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்குன்னு அதில் நீ முழுமை அடைஞ்சிட்ட, நீ சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனால் என்னால் இங்கே இருக்க முடியலன்னு சொல்லி, என்னால் இந்த மனிதர்களோட வாழ முடியலன்னு சொல்லி பல தடவை அவர் கண்ணீர் விட்டு அதை நான் பார்த்துருக்கேன். நான் கேட்கும்போது சொல்லுவார், இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், நமக்கு கிடைக்காத ஒரு பொருள் கிடச்சிச்சு, ஆசைப்பட்ட ஒரு பொருள் கிடச்சிச்சு, அதை இழந்தால் நம்ம மனசு எவ்வளோ துன்பப்படும். நாம் அனுபவித்த விஷயம் நம்ம கையை விட்டு போனால் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற கீழ்த்தரமான இந்த விஷயங்களே நம்ம கைக்கு கிடச்சி நம்ம கையை விட்டு போனால் நம்ம கவலைப்படுறோமே. அவருக்கு மிக உயர்ந்த ஞானம் கிடைச்சும், சிவபெருமானோட அருள் கிடைச்சும், குருநாதருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைச்சும் அதை விட்டுட்டு மறுபடியும் நம்மளுக்காண்டி சேவை செய்ய வந்திருக்காரே. அவர் குரு சொன்னாருங்கிற ஒரு வார்த்தைக்காக நம்மளுக்காண்டி சேவை செய்ய வந்திருக்காரே. அவர் இழந்த இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பு. அவர் எவ்வளவு மன வலியை தாங்கிட்டு நம்ம கூட இருக்கார். இதெல்லாம் நம்மளுக்கு புரியாது. ஏன் புரியாதுன்னா, நம்மளுக்கு எந்த உணர்வும் கிடையாது. எவன் இருந்தா என்ன, எவன் செத்தா என்ன, இப்படி தான் இருப்போம். கூட இருக்கிறவங்க உயிரோடு இருக்கும்போது பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்போம். செத்து போயிட்டா தூக்கி போட்டு மறுநாளே நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இதுதானே மனிதனோட இயல்பு. ஆனால் அவர் அப்படி இல்லைங்க. அவர் இன்னும் அவர் குருவை நினச்சி அழுறாரு. ஆனால் ஒன்று சொல்லுவார், அடிக்கோடு முறை சொல்லுவார், நான் இறக்குறதண்டியும் நீ பொறுமையாயிரு, நீ இறந்து போகிறதண்டியும் பொறுமையாயிரு. உனக்கு நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. நீ இந்த சேவை செய்யணும். இது உன்னால் தான் முடியும். ஏன்னா அந்த பேரின்பம் என்னன்னு தெரிஞ்சவன் தான் அதை எடுத்து சொல்ல முடியும். அதனுடைய சுவை தெரியாதவன், அதை பற்றி அனுபவம் இல்லாதவன் இதை எடுத்து சொல்ல முடியாது. இதை எடுத்து சொல்ல முடியாது ராஜா. தெரிஞ்சவனாலேயே எடுத்து சொல்கிறது கஷ்டம். அதனால் அந்த வேலையை பாரு. நீ உன் உடலை விட்டு பிரியும் போது நீ என் கூட இருப்ப, என்னோட குருமாரோடு இருப்ப, நீ சிவபுரத்தில் இருப்ப, நாம் அப்பாவோடு இருப்போம். அது தண்டியும் நீ மனசை தளர விடாமல் பொறுமையாயிடுறா. அது வரைக்கும் எல்லாத்துக்கும் சேவை பண்ணு. புரிஞ்சுக்கிட்டாங்களோ புரியலையோ, எடுத்து சொல்கிறது உனக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீ இருன்னு சொல்லியிருக்காரு. அதனால்
அவர் ஒவ்வொரு நாளும் நினச்சி 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 இங்கே இருக்கிறது கஷ்டம், போகவும் முடியாது. இயற்கையான மரணம் வரதண்டியும் அவர் காத்திருக்காரு நண்பர்களே. நம்மளுக்காக இன்னைக்கு வரைக்கும் அவர் யாரையும் கோவிச்சதில்லை. நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியாதாங்க? நாம் என்ன அவ்வளோ பெரிய நல்ல மனுஷனா? அவருக்கு தெரியாதாங்க? அவர் நம்ம பார்த்த மாத்திரத்திலே கண்டுபிடிச்சிடுவாருங்க. உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, நீ எப்படிப்பட்ட மனுஷன், உன் மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டுருக்கு. அவர் கண் பார்வையில் இருந்து தப்பிக்க முடியாதுங்க. அப்படி இருந்தும் நம்மளை என்றைக்காவது நம்ம மேலே கோவப்பட்டிருக்காரா, இல்லை வெறுத்திருக்காரா? அவருடைய கடமையை செஞ்சிட்ருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் அவருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அவர் காட்டின வழியில் வந்தால் நம்மளுக்கு தாங்க நல்லது. இல்லாட்டின்னு சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்தோம்னா நாம் தான் கஷ்டப்படுவோம். அது வேண்டாங்க. நல்ல மனிதர்கள் சொன்னால் நாம் காது கொடுத்து கேட்டு தான் பார்ப்போமே. இந்த முயற்சியை தான் செஞ்சு பார்ப்போமே. இப்போ என்ன தப்பாக போயிட போகுது? நல்லது செய்கிறதுக்கு என்னங்க கசக்குது? கரும்பு திங்கிறதுக்கு கூலியாங்க. கொஞ்சம் எல்லா மனிதர்களும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. எனக்கு வருத்தமாக இருக்குங்க. எங்கள் ஆச்சாரியார் ஆள்றது எனக்கு வருத்தமாக இருக்குங்க. அவர் சிரித்தா நாங்கள் சிரிப்போங்க, அவர் அழுதா நாங்கள் அழுவோங்க. அதனால் கூட இருக்கிற எல்லா மனிதரும் அன்புங்கிற தளத்தில் ஒன்று சேரணும். அதுக்கு மட்டும்தாங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறோம். உங்களை கேட்டால் உங்களுக்கு வேலை இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு வேலை இல்லையாங்க? எங்களுக்கு குடும்பம் இல்லையாங்க? எங்களுக்கு பணம் தேவைப்படாதா? நாங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு தானங்க உங்களுக்கு சேவை செய்கிறோம். அது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அதனால் வாங்க நண்பர்களே, இந்த கலியுகத்திலையும் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து செய்கிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த உணர்வு இல்லைன்னு சொன்னால் குரு சொல்லுவார், நல்லது தான் ராஜு, நடக்காட்டினா விட்டுரு, அப்பா என்ன நினைக்கிறாரோ அது நடக்கட்டும். எனக்கு சீக்கிரமாக முக்தி கொடுத்தாருன்னா, மோட்சம் கொடுத்தாருன்னா அதுவே எனக்கு போதுமானது. நான் இங்கே வாழணும்னு ஆசை இல்லைன்னு சொல்லுவார். அவர் யாருக்காண்டிங்க இங்கே இருக்கார்? நம்மளுக்காண்டி தாங்க இருக்கார். இதை பயன்படுத்தணும், அவசியம் பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தலைன்னா நமக்கு தாங்க நாம் தாங்க நஷ்டவாதி. நம்மளுக்கு தாங்க நஷ்டம் அது. நன்றி நண்பர்களே. இதை நீங்கள் கொஞ்சமாவது மனதார உணர்ந்து பாருங்கள். நான் சொன்னதை கேட்டு மனசார நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்களே முடிவு எடுங்க. நன்றி நண்பர்களே. குருவே சரணம்.